ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய வ.உ. சிதம்பரனாருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரே கட்சி, தகுதி வாய்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 3 போர்க்கப்பலை இந்தியாவிலேயே தயாரித்து, நீலகிரி 1, உதயகிரி 1, அதில் உதயநிதியை தான் உங்களால் வாரிசுகளாக கொண்டு வர முடியும். ஆனால் உதயகிரி போன்ற போர்க்கப்பலை உங்களால் கொண்டு வர முடியாது. அந்நியர்களை எதிர்ப்பதற்கு கப்பலை விட்டார், சுதேசி கப்பலை விட்டார் மரியாதைக்குரிய வ.உ. சிதம்பரனார் அவர்கள். அதே மாதிரி இன்று 3 கப்பல்களை, மிக பிரம்மாண்டமான இந்தியாவில் தயாரித்த கப்பல்களை கடலில் போர் கப்பல்களாக உலவ விட்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். அதனால் அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதனால்தான் இன்று இந்தியா ஏற்றுமதியில் போர்க்கப்பல்கள், போர் தளவாடங்கள் 700 ரூபாய் கோடி தான் இருந்திருக்கு. 25,000 கோடி ரூபாய்க்கு, அதுவும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல்களை வ.உ.சிக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஒன்று.